2 மாடுகளை வைத்து வருடம் முழுவதும் 30-40 ஆட்டுக்குட்டிகளை வளர்த்துவது எப்படி? ஏற்கனவே வேறொரு வீடியோவில் 20 ஆட்டுக்கு ஒரு மாடு இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். 2 மாடுகள் இருக்கும்போது மாடுகளுக்கும் அடர்த்தியான செலவுகளை குறைக்கலாம், ஆடுகளுக்கும் அடர்த்தியான செலவுகளை குறைக்கலாம். வருடம் முழுவதும் 365 நாட்களும் அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்கள் நல்ல முறையில் இருந்தால் மட்டும் இதை செய்யலாம். பிரீடிங் யூனிட் வைத்திருக்கிற ஒவ்வொரு பண்ணையாளரும் இதை செய்யலாம். வெறும் கிடாய் குட்டிகளை மட்டும் வாங்கி நமது மாட்டுப்பாலை நல்ல விதமாக கொடுத்து அதில் எந்த விதமான லாபங்களை நம்ம வருஷம் முழுவதும் பெறலாம். இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்ணுக்குட்டிக்கு விட்டது போக மிச்ச பாலெல்லாம் ஆட்டுக்குட்டிகளுக்கு தந்துடுவோம். கன்றுக்குட்டிகள் பார்த்துட்டோன்னா கிடேரி கன்றுக்குட்டிகளுக்கு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் நாங்கள் நல்லா பால் தந்து அதை 2 வருஷத்தில் சினையாக்கி கன்று போடுற சமயத்தில் அந்த கிடேரி சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை அந்த மாடு காளை கன்று போட்டுச்சுன்னா அந்த காளை கன்று ஒரு 4 மாதம் வரைக்கும் பாலை கொடுத்து நல்ல தீவனம் சாப்பிட்ற நிலையில் அதை கோசாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சின்ன கன்றுகள் வெட்டுக்கு வர கன்றுகளை வாங்கி அந்த மாட்டில் ஊட்ட விட்டுருவோம். ஹெச்எஃப் பிரீடு மாடுகள் நாங்கள் வச்சு வளர்த்துறதுனால பால் அதிகமாக இருக்கும். 15 லிட்டர் வரைக்கும் பால் இருக்கும். கன்றுக்கு கொடுத்தது போக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் அளவில் பால் கிடைக்கும். இதனால் என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டோன்னா ஆடுகளுக்கு போடக்கூடிய அடர் தீவன செலவுகள் மிக மிக குறையும். மாடுகளுக்கும் அதிகமான பசும்புல் கிடைக்கிறதுனால மாட்டில் நல்ல பால் இருக்குது. மாட்டுகளுக்கு பார்த்துட்டோன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை தவிடு வாங்கி போட்டாலே போதும். எங்ககிட்ட 20 ஆடுகள் இருக்குது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்துறோம். அவைகளுக்கு அடர் தீவனமாக ஜூன்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் காலையில் கடலை புண்ணாக்கு 1 கிலோவும் சாயந்தரம் கடலை புண்ணாக்கு 1/2 கிலோவும் போடுறோம். குட்டிங்களுக்கு 3 மாதத்துக்கு அவைகளுக்கு தேவையான பால் மாட்டிலையும் கிடைக்கும், ஆட்டிலையும் கிடைக்கும். 1 மாத குட்டியின் எடை பார்த்துட்டோன்னா 8 கிலோவிலிருந்து 10 கிலோ வரைக்கும் சர்வசாதாரணமாக வந்துடும். 3 மாதம் வரை அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நல்ல பால் கிடைக்கிறதுனால அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் அடர் தீவனங்கள் அதிகமாக தேவைப்படாது. ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான சமயங்களில் புழு நீக்கம் மற்றும் தடுப்பூசிகளை போட்டுருவோம். குட்டி போட்ட 1 மாதத்துக்கு பிறகு அந்த குட்டிகளுக்கு கொஞ்சமாக அடர் தீவனங்களும் வச்சு பழக்கிடுவோம். நம்மக்கிட்ட யாராவது குட்டி வாங்கிட்டு போகிறாங்கன்னா அடர் தீவனம் வச்சா சாப்பிடாமல் விட்டுரும். அதனால் அதுக்கு முன்னாடியே அடர் தீவனம் வச்சு பழக்கிடுவோம். ஆட்டுக்குட்டிகளுக்கு வரும் பலவித நோய்களை முன்னரே தெரிஞ்சு வச்சதுனால அந்த குட்டிகளை நல்லா சேஃபாக வச்சுருக்கிறோம். 90 நாட்கள் வரைக்கும் குட்டிகளுக்கென்று தனி அறை உள்ளது. அந்த அறையில் குட்டிகளுக்கு தேவையான தீவனங்களை உள்ளேயே கொடுத்துருவோம். 90லிருந்து 100 நாட்களுக்குள் பாலை முழுமையாக நிறுத்திடுவோம். இப்படி நிறுத்தும் போது அந்த குட்டிகளுடைய சராசரி எடை 15லேருந்து 17 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். பெரும்பாலும் நமது குட்டிகளெல்லாம் வளர்ப்பதற்கே விற்பதால் அந்த குட்டிகளை மறுபடியும் ஒரு 20 நாள் வச்சுருந்து எடையை குறைச்சி நாங்கள் தருவோம். எப்பவுமே பால் குடித்து கொழு கொழுன்னு இருக்கிற குட்டிகளை உடனடியாக வாங்கிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி விற்கவும் கூடாது. அப்படி விற்றோன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டு போயிடும். 100 நாட்களிலிருந்து 125 நாட்கள் வரைக்கும், அதாவது 25 நாட்களுக்கு ஆடுகளோட மேய்ச்சலுக்கு விட்டுருவோம் அந்த குட்டியை. அப்போ என்ன ஆகும்னா அந்த குட்டியோட வெயிட் ஒரு 1 கிலோ 1.5 கிலோ கம்மியாகும். இப்படி அந்த குட்டிகளை மேய்ச்சலுக்கு விடுறதுனால தாயாட்டினுடைய பாலை நாங்கள் ஏற்கனவே 65லேருந்து 70 நாளுக்குள்ளே ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஆட்டுக்குட்டிகள் ஊட்ட போனாலும் ஆடுகள் ஊட்டுறதுக்கு அனுமதிக்காது. நம்மக்கிட்டையே மொத்தமாக பாலெல்லாம் கட் பண்ணி அதுக்கு தேவையான அடர் தீவனங்களை மட்டும் சரியாக கொடுத்து அதுக்கு தேவையான பசுந்தீவனங்களையும் கொடுத்து 20 நாட்கள் பால் இல்லாமல் மெயின்டைன் பண்ணால் 1 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக குறையும். குட்டிகளுடைய அந்த மினுமினுப்பு தன்மையும் குறைஞ்சிரும். வளர்த்துறதுக்கு வாங்க வர்றவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே குட்டியை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ குட்டி நல்லா சைனிங்காக இருக்கும். எடையும் போட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது 25 நாட்களுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த குட்டியோட வெயிட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே இதையெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் கொடுப்போம். இப்படி நம்ம குட்டியை தரதுனால அந்த குட்டி போகிற இடத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அடாப்ட் ஆகிக்கும். பால் இல்லைன்னா பாலுக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும். நம்மளே பாலை நிறுத்தி 1 மாதங்களுக்கு பிறகு ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த வித லாஸும் ஏற்படாது. நம்மக்கிட்ட குட்டி வாங்கிட்டு போகிறவங்க 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் குட்டிகள் வாங்குவாங்க. இதனால் எங்களுக்கு பல விதங்களில் நன்மை இருக்குது. ஒருவேளை ஆட்டுக்கு திடீர்னு ஏதாவது நோய் வாய்ப்பட்டாலோ அல்லது பால் குறைந்தாலோ நமக்கு ஆல்ரெடி பேக்கப் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ஆடு 3 குட்டிகள் போட்டால் அந்த ஆட்டிலேருந்து பாலை கறந்து மாட்டுப்பாலோடு மிக்ஸ் பண்ணி 3 குட்டிகளுக்கும் ஒரே மாதிரி வர மாதிரி கொடுத்துருவோம். குட்டி போட்ட அன்றே குட்டி போட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே புட்டியில் பாலை கறந்து முதல் தாய்ப்பாலை
புட்டியின் மூலமாக பெரும்பாலும் கொடுத்துருவோம். ஒருவேளை ஏதாவது ஒரு சமயங்களில் ஒரு சில ஆடுகள் ஒரு குட்டி போடும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் 25-30 நாளுக்கு அப்புறம் புட்டியில் பால் கொடுத்து பழக்குவோம். எங்ககிட்ட நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துற ஆடுகளும் வச்சுருக்கிறோம். அதுபோக கேரள ஆடுகளான தலச்சேரி ஆடுகளும் வச்சுருக்கிறோம். கிடாய் வந்து சிரோகி, அதாவது வடநாட்டு கிடாய் வந்து வச்சுருக்கிறோம். நல்ல பால் வளமுள்ள தாயாட்டு ஜென்ரேஷன்லேருந்து கிடா குட்டியை வந்து எடுத்து அதை பெருசு பண்ணி தான் வச்சுருக்கிறோம். 17 ஆட்டுகளுக்கு 3 கிடாய் வந்து வச்சுருக்கிறோம். ஒரு தடவை இந்த கிடாய்க்கு குட்டி விழுந்துருச்சுன்னா அடுத்த தடவை அந்த குட்டிக்கு போடுற குட்டி வந்து வேறு கிடாய்க்காக தான் இருக்கும். இன்பிரீடிங்கிற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. பட்டிக்கு வச்சுருக்கிற 3 கிடாய்களும் நல்ல தரமான பாலுள்ள ஆட்டிலிருந்து எடுத்தது. அதே போல் தாய் ஆடுகளும் வந்து இந்த கிடாய்களுக்கு மாற்றி மாற்றி போட்டு அதில் நல்ல பாலுள்ள ஆடுகளை தான் வச்சுருக்கிறோம். 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கக்கூடிய ஆடுகள் வந்து 15 நாட்கள்லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் தான் அந்த பாலை கொடுக்கும். அடர்தீவனங்களை நம்ம குறைக்கும் போது என்ன ஆகும்னா பாலும் குறைஞ்சிரும். நாங்கள் தலச்சேரி வகை ஆடுகள் வளர்த்துறதுனால குட்டி ஓட்ட 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளேயே மறுபடியும் வந்து ஹீட்டுக்கு வந்துடும். ஒரு வேளை ஹீட்டுக்கு வந்து ஆடு சினை சேர்ந்துட்டா 15 நாட்களுக்குள்ளே அந்த குட்டிக்கு பாலை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கு பதிலாக மாட்டுப்பால் வந்து எந்த அளவில் ஆட்டுக்கிட்டேருந்து கிடைக்குதோ அதே அளவுக்கு மேலே வந்து குட்டிகளுக்கு கிடைக்கும். இதனால் 2 வித லாபம் இருக்குது. குட்டிகளும் நல்லாயிருக்கும். ஆடுகள் வந்து அடுத்த சினை பக்குவத்துக்கு முன்னாடியே தயாராகிரும். சினை சேர்ந்து 15 நாட்களுக்குள்ளேயே பாலை நிறுத்திடுறதுனால ஆடுகளுக்கு உடலில் தேவையான கால்சியம் சத்துக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் வந்து அவை உண்ணும் தீவனத்தில் கிடைத்து ஆடுகள் நல்லா புஷ்டியாக வந்துடும். அடுத்த தடவை குட்டி ஓடும்போது அந்த ஆடுகளுக்கு நல்ல உடல் வலு இருப்பதால் அந்த ஆடுகளுக்கு எந்த வித மருந்துகளும் தர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த டானிக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வந்து முதல் தடவையாக ஒரு ஆடு வந்து குட்டி போட்டிருக்குதுன்னா குட்டி போட்ட முதல் நாளே ஆட்டையும் குட்டியும் பிரிச்சுருவோம். குட்டி போட்ட முதல் நாள்லேருந்தே அதுக்கு புட்டிப்பாலை கொடுக்கறதுனால தாயாட்டிடமிருந்து 15 நாட்களுக்குள்ளேயே குட்டியை பிரிச்சிடலாம். தாயாட்டிடமிருந்து குட்டியை நம்ம பிரிச்சுறதுனால தாயாடு வந்து 20லேருந்து 28 நாளுக்குள்ளே மீண்டும் ஹீட்டுக்கு வந்துடும், மீண்டும் பயிராயிரும். அடுத்த தடவை குட்டி ஓடும்போது அந்த ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து அபாரமான வளர்ச்சியாக இருக்கும். உடம்பு வந்து நல்லா விரிஞ்சு நல்ல எடையோடு அடுத்த தடவை குட்டி போடும், நல்ல பாலும் இருக்கும். இது போன்ற வழிமுறைகளை வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துச்சு. அதுபோக மருந்து இல்லாமல் ஆட்டுக்குட்டியில் எப்படி கொண்டு வர்றது, புழுநீக்கம், தடுப்பூசி, இந்த 2ஐ தவிர வேறு எந்த மருந்தும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தராமல் இருப்பது அந்த ஆட்டுக்குட்டிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாமல் மாவு பொருள் தீவனங்களை அதிகமாக ஆட்டுக்குட்டிகளுக்கோ ஆடுகளுக்கோ தராமல் இருந்தால் ஆட்டுகளினுடைய வயிறு வந்து கெடாமல் இருக்கும். ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் நல்ல விதமான பால் கிடைக்கிறதுனால அதுக்கு வந்து புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் எதுவுமே அவசியப்படாது. அதுவும் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம புண்ணாக்கு தண்ணி வேணால் புட்டியில் போட்டு கொடுக்கலாம். முதலில் புண்ணாக்கு தண்ணி கொடுக்கும்போது கொஞ்சமாக புண்ணாக்கு போட்டு தண்ணி நிறையா ஊற்றி அந்த குட்டிக்கு கொடுக்கலாம். சில பேர் பண்ணுற தவறு என்னென்னா 1 மாத குட்டிக்கே புண்ணாக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. இந்த புண்ணாக்கு தண்ணினால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த குட்டியோட வளர்ச்சியே முழுமையாக கெட்டு போயிடும். இப்படி அந்த குட்டிகளுக்கு பாலின் மூலமாக அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைப்பதால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இதில் வந்து தாயாடுகளும் 60-65 நாட்களுக்குள்ளே ஃப்ரீ ஆயிடுது, சினையும் ஆயிடுது. நமக்கான அடர்தீவன செலவுகளும் வந்து மிக மிக குறைவாகுது. குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு காலையில் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சவுண்டல் இலையை வந்து வெட்டி கட்டிடுவோம். ஒரு 5 ஆடு குட்டி போட்டிருக்குன்னா 5 ஆட்டுகளுக்கு தேவையான இலைத்தலைகளை வந்து கட்டி வச்சு அதில் நல்லா சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் மேய்ச்சலுக்கு மற்ற ஆட்டுகளோடு அதை ஓட்டிகிட்டு போவோம். இப்படி 2 நேரமும் அந்த ஆட்டுக்கு தேவையான சவுண்டல் வந்து நிறைய கிடைக்கும். சவுண்டலில் வந்து பால் ஊறுற தன்மை வந்து அதிகமாக இருக்குது. சவுண்டலை பற்றி தனியாக ஒரு வீடியோ வர உள்ளது, அதனால் அதில் வந்து தெளிவாக சொல்கிறேன். 2 மாடுகள் உள்ளதால் ஆட்டுக்குட்டிகளுக்கு தேவையான பால் வந்து ஒரு வருடம் முழுவதும் எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் கிடைக்கும். ஒரு மாட்டை வைத்து ஒரு வருஷத்துக்கு 30 குட்டிகள் வரைக்கும் தாராளமாக நம்ம வளர்த்தலாம். நம்மகிட்ட 2 மாடுகள் இருக்கிறதுனால மாறி மாறி கன்றுகள் போட்டுக்கும். அதே போல் பால் தட்டுப்பாடும் வராது. 15 ஆடுகளும் ஒரே சமயத்தில் குட்டி போடுறதில்ல, மாறி மாறி குட்டி போடும். அப்படி குட்டி போடும்போது வந்து பார்த்துட்டோன்னா 7-8 குட்டிகள் வந்து ஒவ்வொரு தடவைக்கும் கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை 7லேருந்து 8 குட்டிகள் கிடைக்கும். ஒரே தடவையிலும் அந்த 8 குட்டிகள் கிடைக்காது. 10 நாள் 15 நாள் டிஃப்ரென்ஸில் அந்த 8 குட்டிகள் இருக்கும். இப்படி 17 ஆடுகளிலிருந்து நமக்கு வருடம் முழுவதும்
35லேருந்து 40 குட்டிகளுக்கு மேல் கிடைக்கும். 10 மாதமும் மாடு ஒரே அளவில் பால் கறக்காது, வர வர கம்மியாகிட்டே வரும். அப்படி கம்மியாகிட்டு வர்ற மாதங்களில் வந்து ஆடுகளுக்கு தேவையான அடர் தீவனங்களை அதிகமாக கொடுத்து பாலை அதிகரிச்சுக்கலாம். நோய் மேலாண்மை அதிகமாக அறிந்து வைத்துள்ளதால் நமக்கு குட்டிகள் இழப்பு அதிகமாக இல்லை. நல்ல மேய்ச்சல் நல்ல தீவனங்கள் இருக்கும் சூழ்நிலையில் நம்ம ஆடுகளையோ குட்டிகளையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஒரு 10,000 ரூபா ரேஞ்சுக்கு கொடுத்தோன்னா நமக்கு நல்ல வித லாபம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் வருடத்திற்கு 2 பெட்டை குட்டிகளை நம்ம எப்போவுமே நிறுத்தி வச்சுக்கணும். அதை வந்து 2 வருடங்கள் கழித்து கொடுக்கும்போது அதில் நல்ல ஒரு லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆடும் குட்டியுமா விற்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும். கிடாய்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரீடு நம்ம வளர்த்துறோன்னா ஒரு 5லேருந்து 10 கிடாய் வந்து ப்ரீடிங்க்குனே தனியாக நம்ம வளர்த்தி அதை ஒரு 15,000 ரூபா ரேஞ்சில் வந்து ஒவ்வொன்றையும் விற்கலாம். இப்படி விற்பதன் மூலமாக ஆடு மாடுகளுக்கான அடர் தீவன செலவுகளை அதிலிருந்து ஈடுகட்டிடலாம். வளர்ப்பவருக்கான குட்டிகளை வந்து 4 மாதங்களிலே நம்ம கொடுத்துறதுனால அதில் வந்து ஒரு குட்டிக்கு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நல்ல தண்ணீர் வசதியுடன் மேய்ச்சல் நிலமும் இருந்து 2 மாடுகளும் இருந்தால் எல்லா செலவும் போக குறைந்தது மாதம் 20,000 கண்டிப்பாக கிடைக்கும். இனி அடுத்ததாக மாட்டின் மூலமாக கிடாய் குட்டியை மட்டும் வளர்த்தும் முறை. இப்போ வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் பெட்டை குட்டிகளை வந்து வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து லாபம் கிடையாது, ஏன்னா நமக்கு 2 வருஷம் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த கிடா குட்டிகளை வந்து அந்த மாதிரி இல்லை. வெறும் கிடாய் குட்டிகளை மட்டும் வாங்கி வளர்த்துறது, அதாவது மாதத்துக்கு ஒரு குட்டி அப்படிங்கிற விதத்தில் 12 மாதத்துக்கு 12 குட்டி, மாதத்திற்கு ஒரு கிடாய் குட்டி வாங்கி வளர்த்துற முறை. இதில் வந்து பார்த்துட்டோன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கிடாய் குட்டி வந்து வாங்கி வளர்த்துவோம். ஒவ்வொரு கிடாய் குட்டிக்கும் கண்டிப்பாக 90 நாளுக்கு மேலே பால் கொடுத்தாகணும். இப்போது முதல் மாதங்களுக்கு வந்து பார்த்துட்டோன்னா 2 கிடாய் குட்டிகள் வாங்கி விடலாம், ஏன்னா கன்று போட்ட சமயத்தில் நல்ல பால் இருக்கும். 2வது மாதம் வரும்போதும் அதே 2 குட்டிகளுக்கும் பால் இருக்கும். 3வது மாதம் வரும்போது ஒரு குட்டிங்கிற விதத்தில் நம்ம குறைச்சிக்கணும். 10 மாதங்கள் ஆகும்போது நம்மக்கிட்ட கண்டிப்பாக 12 குட்டிகள் இருக்கும். அதுக்கு மேலே குட்டிகள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா மாடும் சினையாக இருக்கும். ஒரு வேளை அந்த மாடு வந்து சினையாகலை, தினமும் 2 லிட்டருக்கு மேலே பால் இருக்குதுன்னா தாராளமாக 2 குட்டியை வாங்கி வளர்த்தலாம். அதுவும் இந்த 2 குட்டி 3 மாதம் வரைக்கும் அந்த 2 குட்டியை தான் வளர்த்தணும். அதுக்கப்புறம் வேறு குட்டிகள் இடையிலலாம் வாங்கக்கூடாது. இப்படி மாட்டின் பாலுக்கேற்ப வருஷத்துக்கு 10லேருந்து 12 கிடா குட்டிகள் வாங்கி நம்ம வளர்த்தலாம். ஒரு கிடா குட்டி நம்ம 1000 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அது ஒரு வருடம் வரைக்கும் வச்சு விற்கும்போது குறைஞ்சது 12லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் நல்ல விதமாக விற்கலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட நல்ல வகையான தீவனங்கள், மேய்க்கிறதுக்கு இடங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும். இப்படி நல்ல தீவனமும் ஒரு மாடும் வச்சுருந்தீங்கனால மாதத்துக்கு ஒவ்வொரு குட்டியும் விற்கும்போது 12லேருந்து 15,000 ரூபா மாதம் மாதம் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் கழித்து தான் அந்த குட்டியில் வந்து விற்க போகிறோம். இந்த ஜனவரியில் குட்டி வாங்குறீங்கன்னா அடுத்த ஜனவரிக்கு தான் அந்த குட்டியை வந்து விற்கணும். தாயாடுகள்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் கிடாய் குட்டிகள் மட்டும் வாங்கி வளர்த்துறதுனால இன்னும் வந்து நம்மளுக்கு சிரமங்கள் குறையும். தாயாடுகளை வந்து பராமரிக்கிற சிரமம், அது குட்டி போட்டால் குட்டியை பார்த்துக்கணும், குட்டி போடும்போது கூட இருக்கணும். ஒரு சில சமயங்களில் குட்டிகள் இறந்து விடலாம். அப்புறம் கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து ஆட்டை வந்து வச்சு பார்த்துட்டே இருக்கணும். இது கிடா குட்டியாக இருந்ததுன்னா நம்ம தேவைக்கு ஏற்ப வாங்கலாம், இல்லைன்னா வாங்காமல் நிறுத்திக்கலாம். தாயாடுகளாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக தாயாட்டுகளுக்கு அடர் தீவனம் கொடுக்கணும். குட்டியை வளரும் போது குட்டிகளுக்கும் நீங்கள் அடர் தீவனம் கொடுக்க வேண்டியது வரும். வெறும் கிடாய் குட்டிகளை மட்டும் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா அதுக்கு புழுநீக்க மருந்தும் தடுப்பூசிகள் மட்டும் தேவைப்படும். 4லேருந்து 5 மாத வயதில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடாய் குட்டிகளை வந்து காயடிச்சு விட்டுட்டோம்னா உடல் எடை வந்து நல்ல விதமாக ஏறும். நல்ல பால் கொடுத்து வளர்த்தும் போது 90 நாள்லேயே வந்து குறைஞ்சது 15 கிலோ எடை வந்து அந்த கிடாய் குட்டிகள் வந்துடும். 90 நாட்களுக்கு பிறகு நல்ல தீவனங்களும் இருந்து அது கூட அடர் தீவனங்களும் நம்ம கொஞ்சம் சேர்ந்து செலவு பண்ணோம்னா வருடத்தின் கடைசியில் அந்த கிடாய் வந்து 40லேருந்து 50 கிலோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கும். இதுலேயும் கொடியாட்டு குட்டிகள் போன்ற கிடாய் குட்டிகளை வந்து நல்ல நீளம் உயரமானது வாங்கி வளர்த்தணும்னா நம்ம ப்ரீடிங்க்கும் விற்கலாம். பல் போடாத கிடாய் வந்து 40லேருந்து 50 கிலோ ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு தேவைப்படுறவங்க நல்ல விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. பெரிய கிடா வெட்டுகள் வரும்போது அதுக்கும் வாங்கிக்குவாங்க. கிடாய் குட்டிகளை வளர்த்த வாங்கும்போது நல்ல நீளம் உயரமான கிடாய் குட்டிகளை வாங்கணும். குட்டை ரக குட்டிகளை பிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து 2 மாத குட்டிகள் 3 மாத குட்டிகள்லாம் வாங்கக்கூடாது. 15 நாளுக்குள்ளே இருக்கிற குட்டிகளை தான் வாங்கி வளர்த்தணும்.
2 மாத குட்டிகள்லாம் வாங்கும்போது விலையும் அதிகமாக இருக்கும். அதுபோக அது ஏற்கனவே பால் குறைவுனால குட்டிகள் வளர்ச்சி வந்து குன்றி போயிருக்கும். அந்த குட்டிகளை வாங்கி வளர்க்கும்போது உங்களுக்கு வருடம் முழுவதும் நீங்கள் அதுக்கு என்ன தீவனம் கொடுத்து வளர்த்துனீங்கனாலும் 30 கிலோவை தாண்டி வராது. பால் மறந்து தீவனம் சாப்பிடும் குட்டிகளை வந்து தாராளமாக நம்ம வாங்கி வளர்த்தலாம். அது நல்லா நீளம் உயரமாக்கிறத செலக்ட் பண்ணி 100, 500 சேர்த்து செலவானாலும் நல்ல குட்டிகளாக பிடிச்சி 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை விற்கும்போது நீங்கள் வாங்கின விலையிலிருந்து டபுள் ரேட்டுக்கு விற்கும். இதுவே நல்ல பாலுள்ள கறவை மாடாக இருந்தால் ஒரே டைமில் 7-8 குட்டிகள் வளர்த்தலாம். 3 மாதத்தில் அந்த குட்டிகளுக்கு வந்து தேவையான பாலும் கிடச்சிரும், அதுக்கான வளர்ச்சியும் வந்துடும். 3 மாதம் கழித்து அதுக்கு பால் கம்மியாயிரும், மறுபடியும் ஒரு 4-5 குட்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். நல்ல பால் உள்ள மாட்டில் அது 1 வருஷம் ஓரளவுக்கு பால் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 15 குட்டி வரைக்கும் அதில் வந்து தாராளமாக வளர்த்திக்கலாம். 1 வருடம் முழுவதுமாக வளர்த்தி அதை வந்து வெறும் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கிடா குட்டிக்கு சேல்ஸ் பண்ணால் கூட 15 குட்டிக்கு வந்து உங்களுக்கு 1,50,000 லட்ச ரூபா குறைஞ்சது கிடைக்கும். சுமாரான பால் கறவை உள்ள மாடாக இருந்ததுன்னா அதில் பாதி 70,000 உங்களுக்கு குறைஞ்சது கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை 10 மாட்டுக்கு மேலே வச்சு வளர்த்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாட்டையாவது இந்த மாதிரி வச்சு அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டு மாதம் ஒரு கிடாய் விற்றீங்கன்னா கூட மாடுகளுக்கு தேவையான அடர்தீவன சவலைகளை அதிலேயே சரி பண்ணிக்கலாம். எத்தனை குட்டிகள் நீங்கள் வளர்த்துனீங்கனாலும் 3 மாதத்திற்கு மேல் நீங்கள் பாலை நிறுத்திடுறதுனால அதுக்கு தேவையான தீவனங்கள் கண்டிப்பாக இருந்ததுன்னா மட்டும் இதை செய்யலாம். மேய்ச்சல் நிலங்களில் நீங்கள் அந்த குட்டிகளை வச்சு மேய்க்கிறீங்கனாலும் குறைஞ்சது 8 மணி நேரம் தீவனங்கள் வேணும். அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு அடர் தீவனங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களால் அடர் தீவன செலவுகளோ இல்லை மேய்க்கவோ முடியலைன்னா ஒரு 5-6 மாதத்தில் வந்து அதை ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம விற்றுடலாம். ஒருவேளை உங்களுக்கு பெட்டை குட்டிகளை தயார் பண்ணுறீங்கன்னா தினமும் வந்து ஒரு குட்டிக்கு மாட்டுப்பால் வந்து 1.5 லிட்டர் வந்து தேவைப்படும். பண்ணைக்கு தேவையான குட்டி அல்லது நல்ல பால் உள்ள வர்க்கத்துலேருந்து எடுத்த ஆட்டின் குட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக பிரித்து வச்சு அதுக்கு இந்த மாதிரி பால் கொடுத்து வளர்த்தும் போது நல்ல விதமான வளர்ச்சி வரும். அது இல்லாமல் தலையீத்தில் குட்டியை பிரித்து வச்சு அடுத்த ஈத்திலிருந்து குட்டியை எடுக்கும்போது பெரிய ஒரு ஆடாக உருவாகியிருக்கும். ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ அந்த குட்டிக்கு வந்து தேவையான அளவு இல்லாத வரைக்கும் அந்த குட்டியோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தீவனம் கொடுத்து வளர்த்தினாலும் சரி, என்ன டானிக் கொடுத்து வளர்த்தினாலும் சரி, அந்த எடையை வந்து நம்ம கொண்டு வரவே முடியாது. அந்த வளர்ச்சியும் வந்து கண்டிப்பாக இருக்காது. பர்சனல் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டிருக்காங்க. பால் இல்லாமல் எந்த ஒரு குட்டியும் வந்து நம்ம மேலே கொண்டு வரவே முடியாது. பாலுக்கு மாற்றாக வேறு எந்த தீவனமும் அந்த குட்டிக்கு கொடுத்து அந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்துட முடியாது. ஒன்று நல்ல பாலுள்ள ஆட்டு வர்க்கத்தை வாங்கி வளர்த்தி அதுக்கு தேவையான அடர் தீவனங்களை சரியாக கொடுத்து பால் அதிகரிக்க பல வழிமுறைகள் இருக்குது. அதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்குங்க. இல்லைன்னா மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்துங்க. அப்படி இல்லைன்னா கிடாய் குட்டிகளை வாங்கி தனியாக மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்துங்க, நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்கள் பல வர உள்ளது. நமது கோட் ஃபார்மர் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.